என்னது புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாருங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. உங்க அம்மா தானம்மா சிவகாமி? ஆமா, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்த வண்டியில வந்து இடிச்சு கீழே தள்ளிட்டான். கால்லாம் பலமா அடிபட்டிருக்கு. உடனே போய் பாருமா. என்னங்க சொல்றீங்க? எங்க அம்மாக்கு அடிபட்டுருச்சா? ஹலோ, சிவகாமிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிட்டாங்க. நம்ம உடனே போய் சிவகாமிக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும். ஏய் துளசி, எங்கடி வெளியில போற? உன்னதான் அரசாங்க சாட்சி அது இதுன்னு பெரிய பில்டப் கொடுத்து வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எங்க போற? ஏய் துளசி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வெளியில போயிட்டு இருக்க. அப்புறம் ஐயாவோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனைனா யாரடி பதில் சொல்றது? நான் என் அம்மாவை பார்க்க போறேன். அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? மரியாதையா என் கையை விடு. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? இல்ல மாமாவோட கன் எடுக்கவா? நீ என்ன பண்ணாலும் சரி, மிரட்டினாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். வாடி உள்ள. ஏய், வாயால சொன்னா நீ கேட்க மாட்ட. விடு. ஏய் போடி துளசி. ஏய் துளசி, நில்றே. சொல்லுங்க சின்னத்த. சூப்பர் லக்ஷ்மி, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியே. ஆமா ஆமா, அந்த சிவகாமி நொண்டி நொண்டி போனது பாக்குறதுக்கே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா லக்ஷ்மி? சரி, அத விட நீ சொன்னதை கேட்டு அந்த துளசி பதறி அவ வீட்டுக்கு ஓடிட்டா. அப்படியா சின்னத்த? சூப்பர். இதுதானே நாமளும் எதிர்பார்த்தோம். ஆமா லக்ஷ்மி, நாம போட்ட திட்டம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த விஷயத்த பைரவி அம்மா கிட்ட சொல்லி அந்த துளசிய நிரந்தரமா அவ வீட்டுக்கே அனுப்பிடலாம். அந்த நல்ல காரியத்தை நீங்க உடனே பண்ணுங்க. சரி லக்ஷ்மி. யாருக்கிட்ட? பைரவி, என்ன போன் பண்ணி அவசரமா வர சொல்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அதான் துளசின்னு ஒரு பிரச்சனைய வீட்டோட கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் துளசி என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? உங்க அருமை தங்கச்சி பொண்ணு சத்தியவதி சொல்ல சொல்ல கேட்காம சிவகாமிக்கு அடிபட்டுருச்சுன்னு அவளை பாக்கறதுக்கு அவ வீட்டுக்கு போயிருக்கா. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. அவ வெளியில போய் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க வேலை தானே போகும். அந்த கவலை கொஞ்சமாவது அவ மனசுல இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா? பைரவி, அவளுக்கு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் நல்லாவே தெரியும். அதனால அவ அப்படி பண்ணிருக்கவே மாட்டா. நிச்சயம் வெளியே போயிருக்கவும் மாட்டா. ஆமா மாமா, நான் வெளியே போகவே இல்ல. நீங்க தான் என்ன பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்லங்கய்யா, அவ பொய் சொல்றா. அவ வெளியில போனத நான் என் கண்ணால பார்த்தேன். ஆமா, நீ சொன்ன மாதிரி எங்க அம்மாக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் பதட்டப்பட்டு வெளியே போகதான் செஞ்சேன். பாத்தீங்களா, நான் சொல்லும் போது நீங்க நம்பல. இப்ப அவளே சொல்றா. இரு இரு, அவசரப்படாத. துளசி என்ன சொல்றான்னு கேட்போமே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. மாமா, நான் வெளியே போகும்போது விஸ்வா என்ன தடுத்து, நீ வெளியே போகாத, தேவையில்லாத பிரச்சனை வரும், நான் போய் அத்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா மாமா. என்னங்க இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? அதுவா மாமா, சிவகாமிக்கு நல்லபடியா குணமாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியாம்மா? சரி சரி, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. சிவகாமிக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, உங்க சத்தம் கேட்டுதான் நான் வந்தேன். இன்னும் பரிகாரம் பாக்கி இருக்கு. நான் போய் பூஜை பண்ணட்டுமா மாமா?
சரிம்மா, நீ போ. ம். போ போ. நில்லுங்க. ஏன் பைரவி இப்படி கத்துற? அதான் துளசி நான் வெளியே போகல, விஸ்வா தான் சிவகாமிய பார்க்க போயிருக்கான்னு சொல்லிட்டால. இன்னும் என்ன பிரச்சனை? என் புள்ள என்ன உங்க தங்கச்சி வீட்டுக்கு வேலைக்காரனா? அவன் எதுக்குங்க அங்க போகணும்? என்ன பைரவி வேலைக்காரன் அது இதுன்னு வார்த்தையை விடுற? சிவகாமி யாரு? அவன் சொந்த அத்தை. அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு அவளை பார்க்க போயிருக்கான். அதுவும் துளசி இங்க இருக்கிறதுனால தானே. அதுல என்ன தப்பு? தப்பு தாங்க. அவளுக்கு சேவகம் செய்யவா நான் புள்ளைய பெத்து வச்சிருக்கேன்? இதெல்லாம் ரொம்ப தப்பு பைரவி. என்ன தப்பு? என் புள்ள யாருக்கும் போய் பணிவிட பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ்வளவுதான். வாங்க இப்பவே போய் அவனை கூட்டிட்டு வரலாம். அதெல்லாம் முடியாது. விஸ்வா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இத பெருசு பண்ணாம போய் வேலையை பாரு போ. என்னங்க? ஏங்க நில்லுங்க. ஏங்க பாத்தீங்களாமா ஐயா எப்படி பேசிட்டு போறாருன்னு? இப்படியே விட்டீங்க நம்ம தம்பிய முழுசா அவங்க வீட்டு வேலைக்காரன் ஆக்கிருவாங்க அந்த சிவகாமி. அது மட்டும் இல்ல அத்தை, அந்த சிவகாமி மாமா மனச மாத்தி அந்த துளசிய கல்யாணம் பண்ணி வைக்க கூட பிளான் போடுவாங்க. இந்த துளசி இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்பவுமே பிரச்சனை தாமா. ஆமா அத்தை, சீக்கிரமே அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். ஏண்டி நான் என்னமோ அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கிற மாதிரி மாறி மாறி பேசுறீங்க? அப்படி இல்ல அத்தை, சும்மாவே விஸ்வ மாமாக்கு ரொம்ப இலகுன மனசு. அந்த சிவகாமியும் சக்கரையா பேசுறதுல கில்லாடி. கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி கண்டிப்பா விஸ்வ மாமா மனச மாத்திடுவாங்க. ஏ லக்ஷ்மி, கொஞ்சம் வாய மூடுறியா? அம்மா அவகிட்ட ஏமா உங்க கோவத்தை காட்டுறீங்க? போய் காட்ட வேண்டிய ஆளுங்க கிட்ட காட்டுங்க. காட்டுறேன்டி காட்டுறேன். நான் இப்பவே போய் அந்த சிவகாமிய நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு என் புள்ளைய நான் கூட்டிட்டு வரேன். லக்ஷ்மி, அம்மா போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு அந்த சிவகாமி படு திண்டாட்டம் தான். ஆமா ஆமா, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சின்னத்தை. விஸ்வா, என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க? அம்மா, ஏமா இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஏ சிவகாமி, எத்தனை நாளா திட்டம் போட்டு வச்சிருந்த? உனக்கு சேவகம் செய்யவா நான் கஷ்டப்பட்டு புள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கேன். உனக்கு எவ்வளவு திமிர இருக்கணும்டி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. நான் வேணான்னு சொன்னேன். விஸ்வாதா. சீ, வாய முடு. செய்யறதையும் செஞ்சுட்டு எனக்கு விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்கியா? அவன் என்ன நீ 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளையா? உனக்கு அவன் சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு? அம்மா, அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வர்றதுல என்னம்மா தப்பு இருக்கு? அதுவும் அடிபட்டு முடியாம இருக்காங்க. அதனாலதான் ஊட்டி விட்டேன். அதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? அப்படிதான்டா பேசுவேன். இது உனக்கு புரியாது. பெத்தவளுக்கு தான் புள்ளையோட அருமை தெரியும். நீ ஏன் புள்ளடா? இவ யாருடா உன்கிட்ட உரிமை கொண்டாட?
இது ஒரு பிரச்சனைன்னு நீங்க பெருசாக்காதீங்க. டேய், நீ எதுவும் பேசாம என் கூட வா. ஏமா இப்படி இருக்கீங்க? அவங்க யாரு? அப்பா கூட பிறந்த தங்கச்சி. அவங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டது அவ்வளவு பெரிய தப்பா? ஆமாண்டா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது தப்புதான். விஸ்வா, அம்மா சொல்றத கேளுப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ உடனே அம்மா கூட கிளம்புப்பா. போ விஸ்வா. அதான் உன் அருமை அத்தை சொல்லிட்டால, கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நீங்க போங்க. நான் பார்த்திபன் மாமா வந்த உடனே வரேன். விஸ்வா, சொன்னா கேளு, மரியாதையே என் கூட வா. இல்லம்மா, துளசியும் இங்க இல்ல. அத்தைய இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு என்னால வர முடியாது. டே விஸ்வா, நான் உன் அம்மாடா. அவ எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னடா வந்தது? நீ வா. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் வர முடியாதுன்னா வர முடியாதுதான். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம இங்கிருந்து வெளியே கிளம்புங்க. என்ன பார்த்தாடா நீ போன்னு சொல்ற? ஆமாமா, உங்களை தான் போக சொல்றேன். போயிடுங்க. என் ஆத்திரப்பட வைக்காதீங்க. என் புள்ளைய வச்சே என்ன வெளியில போன்னு சொல்ல வச்சுட்டல. உனக்கு இருக்குடி. விஸ்வா, என்னப்பா விஸ்வா, அம்மா கிட்ட எப்படியா பேசுறது? ரொம்ப தப்புப்பா. அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க உண்மையில உயிரே வச்சிருக்காங்க. இனிமே எப்பவும் நீ அவங்கள மரியாதை இல்லாம இப்படி பேசக்கூடாதுப்பா. விடுங்க அத்தை. உங்களை இப்படி பார்த்தோம், அம்மா இப்படி பேசினா எப்படி அத்தை? அதான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் போய் அவங்கள சமாளிச்சுக்கிறேன். மாமா வந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் போறேன். அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். முதல்ல உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. பாத்து. அத்தை, அம்மா பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் வேணா துளசிக்கு போன் போட்டு தரேன், நீங்க பேசுங்க. சொல்லு விஸ்வா, சிவகாமி எப்படி இருக்கா? அடி ஒன்னும் பெருசா இல்லையே. சாப்பிட்டுச்சா? இல்ல வலியில எதுவும் அழுதுட்டே இருக்கா? துளசி, நீ ஏன் இவ்வளவு பதற? அதான் நான் அத்தை கூட இருக்கேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சரி விஸ்வா, நீ அப்பா வர வரைக்கும் சிவகாமி கூடவே இரு, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல அத்தை கிட்ட பேசு. சரி கொடு. துளசி, சிவகாமி எப்படி இருக்க? அடி ரொம்ப பட்டுருச்சா? ஏன் சிவகாமி, கொஞ்சம் பார்த்துதான் போறது. ஏய் துளசி, எனக்கு ஒண்ணும் இல்லடி, நீ கவலைப்படாத. அது இல்ல சிவகாமி, இவ்ளோ கிட்ட இருந்தும் உன்னை வந்து பார்க்க முடியலையே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஒன்னும் வருத்தப்படாத துளசி. அதான் விஸ்வா என்ன நல்லா பாத்துக்கிறானே, அப்புறம் என்ன? ஏன் பாத்துக்க மாட்டா? அவனுக்கு என் மேல அவ்வளோ லவ். அதான் உன்னை நல்லா பாத்துக்கிறான் அந்த தத்தி. துளசி, உன் மேல உள்ள அன்பு மட்டும் இல்ல, சிவகாமி அத்தை உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அம்மாதான். ஆமா துளசி, நானும் அவங்க புள்ள மாதிரிதான். என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. சரி துளசி, நான் போனை வைக்கிறேன், நம்ம அப்புறம் பேசலாம். ஏய் இரு இரு. ஏய் விஸ்வா, போனை வச்சிராத. நான் சிவகாமி கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். இந்தாங்க அத்தை.
அப்படி என்னடி கேள்வி கேட்க போற? இரு கேக்குறேன். ஏ சிவகாமி, உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல உன் அருமை அண்ணன் பையன் விஸ்வாவை பிடிக்குமா சொல்லு. என்னடி கேள்வி இது? உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சிவகாமி, சும்மா சமாளிக்காம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். ஏண்டி, 2 கண்ணுல எந்த கண்ணு உனக்கு வேணும்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? எனக்கு நீங்க 2 பேருமே என் உசிர்தான். எப்படி ஒரு கண்ணுல தூசி விழுந்தாலும் 2 கண்ணுல இருந்தும் தண்ணி வருதோ அதே மாதிரிதான் நீங்க 2 பேருமே என்னைக்கும் என் பிள்ளைங்க தான். துளசி, அம்மா துளசி, இது வரேனா? சீக்கிரம் வாமா தாயி. ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? என்னன்னு இந்த காட்டுறேன், நல்லா பாரு. உனக்காகவே பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. சும்மா சும்மா ஏதாவது பண்ணுதுங்க. ஆனா ஒண்ணு, என்னமோ பிளான் பண்றாங்க. ஆமா லக்ஷ்மி, இரு அப்படி என்னதான் பிளான் பண்றாங்கன்னு பாத்துருவோம். துளசி, இந்த முட்டைய நம்ம கொட்டாங்கொச்சி குப்பத்துல இருக்கிற கோமடத்து சாமியார் கிட்ட மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கம்மா. அம்மா, அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. அதனால இத வச்சு நாம அவங்க யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாமா. ஜெய் ஜக்கம்மா. சின்னத்த மந்திரம் முட்டைன்னு பேசிக்கிறாங்க, ஒண்ணுமே புரியலையே. ஐயோ லக்ஷ்மி, சும்மா பயந்து சாவாத. அவங்க என்னதான் பேசிக்கிறாங்கன்னு முழுசா கேப்போம், இரு. அப்போ இது இருந்தா கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும், அப்படிதான் என்ன? ஆமா, இது ஒரு நிமிஷம் புடி. இத இந்த வீட்டுல உள்ள ஈசானி மூலையில வச்சு பாரு. உடனே அது தான் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். என்னென்ன சொல்றீங்க? துளசி, நீ இத வீட்டுக்குள்ள வச்ச உடனே உங்க அம்மாவை இடிச்ச அந்த ராஸ்கல் இந்த சுற்று வட்டாரத்துல 20 மைலுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி, அவங்க நடு ராத்திரியில 12 மணிக்கு எழுந்து கை காலெல்லாம் விடவெடுத்து ரத்தம் ரத்தமா வாந்தி எடுத்து அவதிப்பட்டு அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு கொடூரமா சாவாங்க.